ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாக. என்னுடைய பழைய பேர் வந்து ரஞ்சித். என்னுடைய நேம் இப்போ வந்து ரஹ்மத்துல்லா. நான் வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். நான் வந்து கும்பகோணத்தை அடுத்து ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கள் ஊருடைய சூழ்நிலை எப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் முஸ்லீம்களை வந்து பார்க்க முடியும். நான் படித்த ஸ்கூல்லையும் யாரும் முஸ்லீம் இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாவுடைய நாட்டத்தில் நான் 10th லீவில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் வந்து கருணாநிதின்னு சொல்லு. அவர் தாம்பரத்தில் தான் இருக்கார். இப்போ வந்து அவர் வந்து பேர் வந்து கனி. அவர் வந்து முஸ்லீமாகி இருந்தார். அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போது நான் 10th லீவில் இருக்கும்போது அவர் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து ஏதோ பேசியிருக்காப்புல, இந்த மாதிரி பையன் வந்து முஸ்லீமாக மாறினா அவனுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும், நல்ல பழக்க வழக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது எங்கள் அப்பாவும் சரி நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி லீவு தானே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட வந்து பேசினாங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லலை, இந்த மாதிரி சொன்னால் நான் போயிருக்க மாட்டேன். ஸோ என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சென்னை அப்போ வந்து பார்த்ததில்லை. அப்போ என்கிட்ட வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டும் இந்த மாதிரி லீவு தானே போயிட்டு ஒரு மாதம் வந்து அவர் கூட போய்ட்டு சென்னை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம லீவு தானே, சரி போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து போனேன். கூட வந்து பார்த்தா இங்கே என்ன ரூமில் வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து தவா பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது நான் வந்து மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஆஹா இவங்க வந்து என்னை வந்து மதம் மாற்ற பார்க்குறாங்க, நம்ம வந்து எப்படியும் இதுலேருந்து நம்ம மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து என்ன சொல்கிறது, உள்ளத்தை பூட்டு போட்ட மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி என்ன தான் இருந்து இவங்க சொன்னாலும் நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஃபிக்ஸ் பண்ணி அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட தாவா பண்ணாங்க. நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. நான் ஊருக்கு அப்போ வந்து எனக்கு சின்ன வயசு, நான் அழுதுட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போகணும், என்னை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் ஃபோனை போட்டு திட்டினேன். அதுக்கப்புறம் எங்கேயும் அழுதுட்டு இருந்தேன். அப்போ லாஸ்ட்டாக வந்து அங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்டு அதான் பாய் வந்து என்ன சொன்னார்னா, நீ வந்து போயிட்டு ஒரு 4 நாள் மட்டும் அந்த இந்தியன் இஸ்லாமிக் மிஷன் மண்ணடியில் இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு 4 நாள் இரு, அங்கே 4 நாள் இருந்தும் வந்து நீ உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து ஊருக்கு போகலாம், நானே வந்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி நானும் 4 நாள் தானே பல்ல கடிச்சிட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. நான் பேருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே தொழுதுக்கிட்டோம், பேருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க அப்படியே இருந்தேன். எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நான் யார்கிட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பழக மாட்டேன் ஃப்ரெண்டாக. ஸோ அங்கே போய்ட்டும் ஒரு 2 நாள் வந்து இன்னொன்று எனக்கு பிடிக்காத ஒரு இடம், எனக்கு இதை தான் போதிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சும் நான் வந்து யார்கிட்டையும் வந்து பேசலை, பழகலை. சரி எனக்கு வந்து போர் அடிச்சதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த லைப்ரரியில் வந்து புக்ஸ்லாம் எடுத்து படித்தேன். குரானை தவிர மற்ற அந்த இஸ்லாம் சயின்ஸு, அந்த ஒரு கடவுளா பல கடவுளா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து படித்தோன்னே அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த 2 நாளும் அந்த மதரசாவுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் என் பர்ஸில் வந்து இந்த சிலைங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு நைட்டில் நான் எப்படியா ஊருக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த சிலைகிட்ட வந்து கேட்டுட்ருப்பேன் நைட்டு தூங்கும்போது. அப்போ ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி ஆச்சு. 3ஆவது நாளில் அல்லாவுடைய நாட்டத்தில் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து சரி இதுதான் வந்து உண்மையான ஒரு மார்க்கம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது நைட்டு அந்த ஃபோட்டோவை நானே கிழித்து அந்த பாத்ரூமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உழு செஞ்சு நானே 2 ரக்காத் தொழுது அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் வந்து அந்த மதரசால படித்து முடிச்சுட்டு வீட்லேயும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தாடி வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்ல டைப்பு எங்கள் வீட்டில். அப்போது எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வச்சார், நீ தொழு என்ன வேணாலும் பண்ண, ஆனால் தாடியை மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொன்னார். நான் வந்து தாடியை மட்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா ரொம்ப திட்டினார், அடிக்க மாட்டார், ரொம்ப திட்டினார். எங்கள் அம்மாட்ட சொல்லி பார்த்தாரு, எங்கள் பாட்டி சொன்னிச்சு, எங்கள் அக்கா சொன்னிச்சு. அப்புறம் நான் லாஸ்ட்டாக பிடிவாதமாக நின்றதால் அவங்களும் அப்படியே பழகிட்டாங்க.
அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு சரி நம்ம மட்டும்தான் மாறி இருக்கோம், என் வீட்டுக்கு இது வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னப்பா நீங்கள் வந்து பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி பேசுவாங்க. சரி நம்ம சொன்னால் வந்து அவங்கள்ட்ட வந்து விஷயம் எடுப்படல, அப்போ வேறு ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு பேசுவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் ஓனரு அப்புறம் அவங்க மயிலாப்பூரில் தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் கூட்டு போயிட்டு பேசினேன். அங்கே பேசும்போது அப்பையும் அவங்க எவ்வளோ சொல்லும்போதும் எங்களுக்கு புரியுது, எல்லாம் கரெக்டு. அவங்க வந்து கூச்சப்படுறாங்க, ஏன்னா கிராமத்துலேயே வாழ்ந்தவங்க, புர்கா போட்டுட்டு தாடி வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூச்சத்தால் வந்து அதை உள்ளே வர்றதுக்கு வந்து தயங்கினாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னை அறியாமல் வந்து நான் அழுதுட்டேன். என்னென்னா எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்காமல் மவுத்தாயிட்டா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதோன்னே 4 வருதை பார்த்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, இந்தளவுக்கு எங்கள் பையன் வந்து அழுகுறான்னா அப்போ இதில் வந்து உண்மை இருக்குது, அவனுக்காக வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம், ஏன்னா எங்கள் பையன் வந்து எங்களை வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போவோன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா தம்பி அப்புறம் படிப்படியாக எங்கள் அக்கா எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து ஊரில் வந்து வருஷம் வந்து கோயில் பணம் கட்டுவாங்க. அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாருமே வந்து அல்லாவே ஏற்றுக்கிட்டோம், முஸ்லீமாக வாழ்ந்துட்டுருக்கோம், அப்போது நம்ம வந்து அந்த ஷிர்கான ஒரு விஷயத்துக்கு வந்து பணம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போது எங்கள் அப்பா வந்து ஊரில் போயிட்டு சொன்னார். சொன்னோன்னே அப்போது ஊருக்காரங்க வந்து நீ தெரியாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்கிறாருப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வச்சாங்க. அப்போது அந்த பஞ்சாயத்தில் வச்சு பேசும்போது நானும் போயிட்டு பேசினேன். பேசும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வருஷம் உங்கள் அப்பா வந்து கரெக்டாக கட்டுவாப்பில், ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து முஸ்லீமாக மாறிட்டோம், அதனால் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நீ படித்த புள்ள நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். நான் தான் சொன்னேன், ஆமாம். அப்போ அவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான் ஊரில் இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து முஸ்லீமாக மாறிட்டேன், அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் பணம் தரக்கூடாது. அப்போ அவங்க சொன்னாங்க, காலங்காலமாக இருக்கிற முஸ்லீம் கும்பகோணத்தில் இருக்க வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்குன்னு பணம் கேட்டால் பிறப்பிலே இருக்காங்க, அவங்களே வந்து பணம் கொடுக்குறாங்க, நீ எப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், எனக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து கரெக்டாக இருப்பேன், அதனால் வந்து நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, லாஸ்ட்டாக இதுதான் முடியும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அதான் நீங்கள் அந்த காசு எவ்வளோன்னு சொல்லுங்கள், அந்த வருஷம் கட்டுற காசை வந்து நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நான் தரேன், ஆனால் கோயிலுக்குன்னு கட்டுறதுக்கு மட்டும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் தண்ணி அடிக்க போவோம், அதுக்கு தருவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் தரமாட்டேன், எங்களுக்கு கோயிலுக்கு தான் வேணும்னு சொன்னாங்க. நான் ஃபைனலாக சொன்னேன், நீங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா வச்சுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் ஊரை விட்டு ஒதுங்கி கூட இருப்போம், ஆனால் நாங்கள் வந்து இஸ்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், கோயிலுக்கு பணமும் கொடுக்க மாட்டோன்னு கன்ஃபார்மாக சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி பையன், அந்த பையனை கூப்பிட்டு எல்லோரும் மத்தியில் நின்று, சரிப்பா உனக்கு சொந்தத்திலே வந்து இவர் தான் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தம், உங்கள் மாமன் பையன் உங்கள் அத்தை பையன், சரி இவர்கிட்ட கேட்போம். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பணம் தர மாட்டாங்கிறப்பல உங்கள் மாமன் பையன், இப்போ உனக்கு ஊர் முக்கியமா இல்லை உன்னுடைய சொந்தம் முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் உடனே சொன்னால், எனக்கு வந்து நல்லது கெட்டதுன்னா நாளைக்கு ஊர் மக்கள் தான் வேணும், எனக்கு ஊர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னோன்னே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, எனக்கு ஒரே அழுக, என்னடா நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தம் இவனே இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அதுக்கு பிறகு
அவங்க வீட்டில் இருக்க அவங்க 2 அக்கா இருந்துச்சு, அவங்களாம் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி அப்புறம் ஊரை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. யாரும் அந்தளவுக்கு பேசாமல் கொள்ளாமல். நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன், எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அடிக்கடி பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, யாருமே வந்து சரியாக பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அலமதுல்ல இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொந்தம் எல்லாம் வந்து பேசினாங்க எல்லாரோட நாட்டத்தில். அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு நார்மலாக இருக்குது. அதுக்கு பிறகு சரி ஊரில் போயிட்டு இதை எப்படியாவது நம்ம சொல்லணும். அது வந்து ஏன்னா என் ஊரில் வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு இது கிடையாது. ஸோ இதை எப்படியா நான் கொண்டு போகணும், எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு தாவா டீம், இந்தியன் இஸ்லாமிக், அந்த தாவா டீமை வந்து கூட்டு போனேன். ஊருக்கு கூட்டு போயிட்டு ஊரில் எல்லாருக்கும் வந்து விருந்து மாதிரி வச்சு ஒரு மகரிப் டைமில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 6-7 பசங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் குர்ஆன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தோம். இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு என்ன இருக்குன்னா, அதில் ஒரு பையனுக்கு வந்து வயிற்றால ஓடி இருக்குது. அந்த பையனுக்கு ஏதோ சாப்பிட்டுருக்கான், வயிற்றால ஓடி இருக்குது. அப்போது ஒரு பொம்பளை வந்து சாமி வந்து இவன் வந்து என்னை விட்டுட்டு வேறு கடவுளுக்கு போனதால தான் இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஒரு இதை பண்ணி அவங்க குர்ஆனெல்லாம் எரிச்சு இந்த விஷயம் நடந்தால் எனக்கு 1 மாதம் கழிச்சு தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்னாட்டி ஊரில் வந்து இஸ்லாமை கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாயிடுச்சு, கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் பசங்களை வந்து தனித்தனியாக கூப்பிட்டு பேசி, அதுக்கப்புறம் தெரிஞ்ச சொந்த பந்தங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பேசி, அதுலேருந்துலாம் இப்போ வந்து ஒரு 10-12 பேர் வந்து இஸ்லாம் மாறி இருக்காங்க. யாரும் வந்து நான் வந்து பஞ்சாயத்தில் வந்து என்னை வேணான்னு சொன்ன எங்கள் அத்தை பையனே இப்போ அதுலேருந்துலாம் முஸ்லீமாக தான் இருக்கான். ஸோ இதுதான் இஸ்லாம் வந்த பிறகு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்தேன். நான் என் குடும்பம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்கூலு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து இஸ்லாமுக்கு மாறி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டனோ, இப்போ என்னுடைய பார்வை வந்து என்ன சொல்கிறது, நம்ம நாடு எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு மறுமைங்கிற ஒரு உலகத்தை அந்தளவுக்கு பார்வை வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கு, சிந்தனை விரிஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நார்மலாக ஹிந்துக்கள் எல்லாமே தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இஸ்லாம் வந்து என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீமை வந்து சகோதரனாக பார்க்க தோணுது. அதுக்கப்புறம் எங்கே ஒரு முஸ்லீம் வந்து பாதிக்கப்பட்டாலும் அது நமக்கு வந்து வலிக்குது. ஸோ அந்தளவுக்கு இஸ்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டுட்டு எல்லோரும் போகணும் இன்ஷா அல்லாஹ்.